பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே கர்த்தருடைய ஒரு அபிஷேகம் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. எந்தெந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாவற்றையும் இழந்தவர்களாக, ஆண்டவரே வேதனைகளோடு கண்ணீர்களோடு பிரச்சனைகளோடு ஆண்டவரே இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே கர்த்தருடைய கிருபையின் கரம் வெளிப்படட்டும். ஆண்டவரே கர்த்தருடைய கிருபையின் கரம் வெளிப்படுவதாக. ஆண்டவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவீராக. ஆண்டவரே கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவீராக. ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ கிருபை ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே இந்த 13 தினங்களாக உம்முடைய சமூகத்தில் வந்திருந்து ஆண்டவரே நாங்கள் எதை எல்லாவற்றையும் இழந்திருக்கிறோம் என்று கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆண்டவர் அதன் அடிப்படையில் நாங்கள் செபித்து வருகிறோம். ஆண்டவர் இந்த 13வது தினத்தில் கர்த்தருடைய சில அற்புதங்கள் நடப்பதாக. ஹல்லேலூயா. இந்த ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே திருச்சபைகளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளையோ ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா. இழந்து போன அநேக ஆசீர்வாதங்கள் உண்டாண்டவரே, பொருளாதார நன்மைகள் உண்டாண்டவரே, ஒரு வியாதி என்கிறது நிமித்தமா இழந்து போன சரீர சுகங்களை இழந்து போன பிள்ளைகள் உண்டாண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயோ கர்த்தருடைய அற்புதமான கரம் வெளிப்படுவதாக, கர்த்தருடைய அதிசயமான கரம் வெளிப்படுவதாக, தெய்வத்தினுடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. ரிபா தரபா லபா தூடா ரகதா. இப்பொழுது கர்த்தருடைய மகிமை 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 ஹல்லேலூயா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வெளிப்படட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கிருபை வெளிப்படுவதாக. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆவியானவர் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிறவரே, இந்த நாளில் கூட கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்முடைய கரங்களை தாழ்த்துகிறோம். இந்த 13வது தினத்திலையும் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்பதற்கு தந்த நல்ல ஸ்லாக்கியங்களுக்கு எல்லாரும் கரங்களை தூக்கி ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துவோம்மா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவருடைய கரங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் இடைப்படுங்க, பேசுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய வார்த்தைகளை ஆண்டவரை தெளிவாய் பேசுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக சொல்லி செபிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவருடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் மீட்பர் மூலம் செபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலையும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போனவைகளை நாம் பெற்றுக்கொண்டு கொண்டே இருக்கிறோம். அநேக நன்மைகளை கர்த்தர் சுதந்திரத்தை கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் அப்படியே உடைய வாழ்க்கையிலையும் இன்னும் அநேக நன்மைகளை கர்த்தர் இந்த ஜெபத்தின் மூலமாய் உடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை, பொருளாதாரங்கள், ஆசீர்வாதங்கள், உலகத்திற்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படி கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்லையும் கூட இந்த நாட்களிலே கூட அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போவதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிற மனிதர்கள் என்ன சொல்லிவிடுவார்களோ என்று நினைத்து நாம் அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறோம். நாம் சந்தோஷமாக இருக்கிறோம், நாம் மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டுகிறோம். இல்லை என்று சொன்னால் நாம் ஏதோ ஒரு நல்ல காரியங்களை செய்யும் பொழுது இன்றைக்கு மனிதர்கள் பார்க்கிறது எதை பார்க்கிறார்கள் என்று சொன்னால், கர்த்தரை தெய்வத்தை பார்ப்பதை விட்டுவிட்டு மனிதர்கள் என்ன சொல்லுவார்களோ, இவங்க என்ன சொல்லிடுவாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க ஒரு மாதிரி பேசிடுவாங்க என்கிற எண்ணத்திலே அநேகர் ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம், சுகத்தை இழந்து விடுகிறோம், சமாதானத்தை இழந்து விடுகிறோம். இந்த உலகத்தில் எந்த மனிதர்களும் எப்படி பேசினாலும் பரவாயில்லை, கர்த்தர் என்னை நீதிமானாய் பார்த்தால் போதும் என்கிற நம்பிக்கையோடும் மனப்பான்மையோடும் நாம் செயல்பட வேண்டியவர்கள். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து நிற்கிறோம். ஏன் இழந்து நிற்கிறோம்? பிற மனிதர்கள் என்னை பார்த்து என்ன சொல்லுவார்கள், அவர்கள் என்னை சொல்லுவார்கள், இவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்கிற எண்ணத்திலேயே நம்முடைய ஆசீர்வாதங்களை, சமாதானத்தை நாம் இழந்து போகிறோம். இப்படிதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க போகிறோம். 2 சாமுவேலுடைய புஸ்தகத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் அதனுடைய 5ஆம் அதிகாரம்
அதனுடைய 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்களை வாசிக்கலாம். தேசத்திலே எபூசியர் மேல் யுத்தம் பண்ண போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாய் மாறிற்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் சிலவற்றை நாம் செய்யும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னா, இப்படி எதிர்மறையான வார்த்தைகள் நம் வாழ்க்கையில வருவதுண்டு. எல்லாம் எதிர்மறையான வார்த்தைகள் வருவதுண்டு. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலிருந்து வந்தார்கள். பாபிலோனில் வந்த இந்த அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நெகேமியாவின் தலைமையின் கீழ் வந்தவர்கள் தேசத்தில் ஆலயத்தை கட்டு வரும் பொழுது அவர்கள் அநேகர் அம்மோனியர்களும் அந்த அரேபியர்களும் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து சொல்லுகிறார்கள், நீ கெட்டுகிறது ஒரு நரி நடந்து போனால் அது விழுந்து போகும் என்று சொல்லி அவர்கள் நிந்திக்கிறதையும் பரியாசம் பண்ணுகிறதையும் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் சோர்ந்து போகவில்லை, அவர்கள் தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வார்த்தைகள் செயல்பட முடியாதபடி, சில ஆசீர்வாதங்களை செயல்பட விடாதபடி நம்முடைய வாழ்க்கையை நம்மை தடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதங்களை மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இதே போலதான் தாவீதினுடைய வாழ்க்கை. தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி எருசலேம் என்கிற தேசத்திலே ராஜாவாய் ஏற்படுத்துகிறார். அந்த ஏற்படுத்தின இடத்துக்குள்ளே, தேசத்திற்குள்ளே ஒரு கொஞ்சம் கூட்டங்கள் இருக்கிறது. அந்த கூட்டங்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க விடாதபடி, தேவன் நம்ம கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை முழுமையாய் வெற்றி கொள்ள விடாதபடி, அந்த இடத்திலே தேசத்தின் நடுவில் இருக்கிறவர்கள் யார்தான்? எபூசியர்கள். இந்த எபூசியர்கள் யார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அன்றைக்கு நோவாவினுடைய பிள்ளை, 3வது பிள்ளையினுடைய கான் என்கிற அந்த தலைமுறையில வருகிறவனுடைய பெயர்தான், 3வது பிள்ளை இதுக்கு பெயர்தான் இந்த எபூசியர்கள். இந்த எபூசியருடைய குணங்கள் என்ன? எபூசியருடைய குணங்கள் என்ன? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த எபூசியர்களை போல நாம் இருப்போமானால் அநேக ஆசீர்வாதங்களை என் மூலமாய் அநேகர் தடைப்படுத்தப்படுகிறவர்களாய் மாறிவிடுகிறார்கள். இந்த எபூசியர்களை குறித்து நாம் பார்க்க வேண்டுமானால் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். 15-16 சேர்ந்து வாசிக்கலாமா? கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எமோரியரையும் கிர்காசியரையும் போதும். இப்படி அவர் தன்னுடைய சந்ததியாகிய தன்னுடைய பிள்ளையாகிய 3ஆம் தலைமுறையை அவன் அங்கே எழுப்பி காண்பித்து கொடுக்கிறார். இவருடைய வேலை என்னன்னா, மற்றவர்களை பரியாசம் பண்ணுகிற வேலை. இவங்களுடைய வேலை என்ன? ஒரு வெற்றிக்கு நேராய் கடந்து போகும் பொழுது, ஒரு ஆசீர்வாதத்திற்கு நேராய் கடந்து போகும் பொழுது, ஒரு ஊழியத்தில் கொஞ்சம் வெற்றியாய் கடந்து போகும் பொழுது இவங்களுடைய வேலைகள் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, குறை கூறுகிறவர்கள். உன்னால முடியாது, உன்னால செய்ய முடியாது, உன்னால நடக்காது, நீ வெற்றியாய் வாழ முடியாது என்று சொல்லி இவர்களுடைய முழு கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறை கூறுகிற ஒரு கூட்டத்துக்குள்ளே தான் இருந்தார்கள். காரணம் என்ன? அன்றைக்கு நோவாவினுடைய காலத்தில் அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பிரளயம் தேசத்திலே வந்தது. அந்த நாட்களிலே இந்த நோவாவும் அவனுடைய குடும்பமும் பேழைக்குள்ளே இருந்தவர்கள். அந்த பேழையிலிருந்து இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், கர்த்தர் தேசம் முழுவதும் மழையை கொடுக்கிறார்.
மழை பெருகிறது, 40 நாட்கள் மழை பொழிகிறது. மீண்டும் அந்த தண்ணீர் வற்ற இவர்கள் அதிலிருந்து சுதந்திரமாய் தேசத்திலே வாழ வந்தவர்கள். ஏற்கனவே ஆதாம் ஏவாள் மூலமாய் ஒரு தேசத்தில் ஒரு செழிப்பை நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று சொன்ன அதே வாக்குத்தத்தத்தை இவர்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? எப்பா, நீங்கள் இந்த தேசத்தை நிரப்புங்கள் என்று சொல்லி இந்த தேசத்திலே கர்த்தர் அவர்களை பெருக செய்கிற வல்லவராக இருந்தார். ஆனால் இந்த நோவாவோ இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இந்த நோவா என்ன செய்கிறார்? அங்கு திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறவராக இருந்தார். திராட்சை தோட்டத்தை நாட்டி அதிலே இவர் என்ன செய்கிறார்? திராட்சை ரசங்களை பறித்து அவர் என்ன செய்கிறார்? குடிக்கிறவராக இருந்தார். ஒருவேளை அன்றைக்கு தேசத்திலே மழை பெய்யவில்லை, கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி உள்ள காரியங்கள் எல்லாம் அன்னைக்கு மழை இருந்ததுனால மழை இல்லை. அப்போ அன்னைக்கு ஓசோன் படலத்திலிருந்து வருகிற சில கதிர்வீச்சுகள் அன்னைக்கு இல்லை. ஒருவேளை நான் நினைக்கிறேன் இதற்கு முன்பதாக மழை வருகிறதற்கு முன்பதாக தேசத்தில் பனி மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ இவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னால், இவர் இதற்கு முன்பதாக எடுத்திருப்பாங்க, திராட்சை ரசத்தை எடுத்திருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு இந்த மழை வற்றி அந்த பேழையை திறந்து தேசத்தில் தண்ணீரெல்லாம் முடிந்த பிறகு பயிர் செய்து அவர் திராட்சை ரசத்தை குடிக்கும் பொழுது அது என்ன செய்கிறது? புளித்த திராட்சை ரசம் அது தன் மதுபானத்தை காண்பித்து கொடுக்கிறது. ஆனால் இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமா? இவர்கள் தன்னுடைய தகப்பனார் மதுபானம் அருந்தி வஸ்திரம் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த கானான் என்ன செய்கிறான்? எல்லாரிடத்திலையும் தூற்றி திரிகிறவனாக இருந்தான். எல்லாரிடத்திலையும் போய் தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறவனாக இருந்தான். அந்த வேதத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அதனுடைய 23 அதனுடைய 24 25 வசனங்களை ஒருவர் மைக்கில் வாசிக்கலாம். இந்த மைக் எடுத்து வாசிமா, ஒருவர் வாசிக்கலாம். 23 அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். இருந்தால் 23 நீங்கள் வாசிக்கலாம். ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிங்க. 22வது வசனத்திலிருந்து மைக்ல கண்டு அறிவித்தான். அப்பொழுது தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள், எதிர்முகமாய் போகாதபடியினால் காணவில்லை. நோவா திராட்சரசத்தின் வெளி தெரிந்து விழித்தபோது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் என்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவனுக்கு அன்னைக்கு கான் என்கிற தேசத்துல கானான் என்கிறவன் சபிக்கப்பட்ட ஒரு மனுஷன். இன்னைக்கு சபிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஏன் சபிக்க வேண்டிய காரணம் என்ன? தன் தகப்பன் செய்த ஒரு நிர்வாணத்தை எல்லாரிடமும் போய் சொல்றான். எங்க அப்பா குடிச்சாரு, அவர் வஸ்திரம் இல்லாமல் படுத்திருக்கிறார் என்று சொல்லி அவன் தேசம் எங்கும் அங்கு இருக்கிற எல்லாரிடத்திலையும் அவன் தன் சகோதரர்களிடத்தில் எல்லாரிடத்திலையும் தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறவனாக இருந்தான். அப்ப கானானுடைய சுபாவம், எபூசியர்களுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, மற்றவர்களை அவமானப்படுத்த நினைக்கிறவர்கள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நல்லவர்களை போல நடித்து அநேகர் அவமானப்படுத்துகிற ஒரு கூட்டமாக இருந்தார்கள். இவர்களுடைய வேலை என்ன? அவிவிசுவாசிகளாக அதிகமாக இருந்தவர்கள். வாசிக்கலாமா? என்னாகமத்தின் புஸ்தகத்தை நம்ம திருப்பிக் கொள்ளும் பொழுது 13ஆம் அதிகாரம் 29வது அதிகாரத்திலெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது
அங்கு வேதம் இப்படியாய் சொல்லி கொடுக்கிறது. அன்றைக்கு 12 பேர் தேசத்திற்கு போகிறார்கள். இதே எருசலேம் தேசத்திற்கு போகிறார்கள். இதே தேசத்தில் இருக்கிறார்கள். யாரெல்லாம் இருக்கிறார்கள்? கானானியர்கள் இருக்கிறார்கள், எபூசியர்கள் இருக்கிறார்கள், எமோரியர்கள் இருக்கிறார்கள். இப்படி அநேக கூட்டத்தார் அங்கு இணைந்து காணப்படுகிறார்கள். இணைந்து காணப்படும் பொழுது அந்த கூட்டத்தின் மத்தியிலே வேவு பார்ப்பதற்காக அன்றைக்கு மோசே 12 பேரை அனுப்புகிறார். அந்த 12 பேரு நாம் அங்க அனுப்பும் பொழுது அந்த 12 பேரையும் அங்க அனுப்ப காரணம் என்ன? அங்கு தேசம் எப்படி இருக்கிறது, அங்க இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த தேசத்தில் பிரபுக்களை அனுப்புகிறார். அதாவது அந்த தேசத்தில் 12 கோத்திரங்கள் இருந்துச்சு. அந்த 12 கோத்திரங்களுடைய தளபதிகளை அனுப்புகிறார். ஒரு கோத்திரத்திற்கு 2 பேராக அந்த தேசத்திற்கு அனுப்புகிறார். அந்த இடத்துல அனுப்பும் பொழுது அந்த 12 பேரில் 2 பேர் காலேப்பும் யோசுவாவும் தவிர அந்த தேசத்துல எல்லாரும் வந்து சொல்றாங்க, மோசே இடத்திலே மற்ற ஜனங்களிடத்திலேயும் என்ன சொல்றாங்க? 10 ஜனங்களை வந்து சொல்றாங்க, அங்க இருக்கிற இடத்தை பார்த்தோம், ஆனால் தேசம் நல்லதுதான், ஆனால் தேசம் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறது. ஆனால் நாம் அங்கு என்ன செய்ய முடியாது, சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அந்த தேசம் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் அங்கு இருக்கிற ஜனங்கள் யோனோக்கியர்கள் இருக்கிறார்கள், யோனோக்கியருடைய புத்திரர்கள் இருக்கிறார்கள். இப்படி அநேக ஜனங்கள் அங்கு இருக்கிறபடியினால அங்கு பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள். நாம் அவர்களை பார்க்கும் பொழுது ஒரு சின்ன மனுஷர்களாக இருக்கிறோம், ஒரு வெட்டுக்கிளியை போல தோன்றுகிறது. ஆகவே நாம் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லி அந்த தேசத்திலே அநேகர் வந்து அநேக ஜனங்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த யோசுவாவும் காலேப்பும் என்று சொல்லுகிற மனிதர்கள் அபிஷேகத்தில் நிறைந்த மனிதர்கள், தேவ சமூகத்தில் நிறைந்தவர்கள். ஆனால் இந்த எபூசியருடைய ஆவி இவர்களை பெற்றிக் கொள்கிறது. 12 பேர் போன இடத்துல 10 பேரை பற்றி கொள்கிறது. இந்த எபூசியருடைய ஆவி இன்னைக்கு அநேக சபைகளுக்குள்ளே கிரியை செய்கிறது, விசுவாசிகளுக்குள்ளே கிரியை செய்கிறது, குடும்ப வாழ்க்கைக்குள்ளே கிரியை செய்கிறது, சமுதாயத்தில் கிரியை செய்கிறது. இந்த எபூசியருடைய வாழ்க்கையை குறை கூறுகிற ஒரு அனுபவம், அநேகர் அவமானப்படுத்துகிற ஒரு அனுபவம், ஒரு புறங்கூறுகிற ஒரு அனுபவம். இந்த அனுபவம் எல்லாம் சேர்ந்து அபிஷேகத்தில் நிறைவாயிருந்த காலேப்பையும் யோசுவாவையும் அந்த ஆவி அவர்களை பற்றி கொள்ளவில்லை. எந்த மனுஷனிடத்தில் அபிஷேகம் குறைவாக இருக்கிறதோ, எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த அபிஷேகத்தினுடைய தன்மை குறைந்து குறைந்து வருகிறதோ அவர்களிடத்தில் இந்த ஆவி பற்றி கொள்ளுகிறது. என்ன ஆவிப்பா, உனக்கு அங்க செட் ஆகாதுப்பா, இங்க சரியாகாதுப்பா, இது சரியாகாதப்பா, இவர் இப்படி பேசக்கூடாதுப்பா, இவர் ஏப்பா இப்படி பேசினார் என்கிற கேள்விகளை அதிகமாக எழுப்பி கொண்டே இருப்பார்கள். இவருடைய வாழ்க்கையில கவனமா இருக்கணும். எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த எபூசியருடைய வாழ்க்கைக்கு இந்த ஆவியிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. இன்னைக்கு வேதத்தில் அநேக இடங்களில் நாம் பார்க்கலாம், இவருடைய பூர்வீக பட்டணமே எது தெரியுமா? இந்த எருசலேம் தான், இந்த எருசலேம் தான். ஆனா இந்த எருசலேம் இவர் வேதம் சொல்லிக் கொடுக்கிற சபிக்கப்பட்ட ஒரு கூட்டம். சொல்லுங்க, எந்த கானானியர்களை கர்த்தர் துரத்துவதற்கு ஒரு காரியம் உண்டு. எல்லாம் நம்ம தூற்றி திரிகிறோம், எல்லாம் நம்ம தூற்றி திரிகிறோம். அப்பதான் கர்த்தர் துரத்த ஆரம்பிக்கிறார். அப்போ இன்னைக்கு ஆவியாவுடைய அபிஷேகத்தினுடைய நிறைவு நம்ம இல்லாததுனாலதான் சில ஆவிகள் நம்மளை பிடித்து கொண்டு அந்த கிரியைகள் நம் மூலமாய் வெளிப்படுகிறது. பிசாசுனுடைய கிரியைகளுக்குள்ளே நம்ம மாட்டிக்கொண்டு இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்ம சொல்றோமே, இந்த எபூசியனுடைய கிரியைகள் தான் காரணம். என்ன? அவர்கள் சரியில்லை, இவர்கள் சரியில்லை, அவர்கள் அப்படி, இவர்கள் இப்படி அப்படின்னுங்கிற அவர்கள் போடுகிற வஸ்திரம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அவங்க வச்ச சாப்பாடு சரியில்லை. அப்ப 12 பேர் போன இடத்துக்குள்ள 10 பேருக்கு மட்டும் குறை காண்கிற பார்வை இருந்துச்சு. அதனாலதான் இவங்க சொல்றாங்க, எப்பா நீ எபூசியர் பட்டணத்திற்கு நீ வரும் பொழுது இங்க தடை பண்ணுகிறவர்கள் யாரு தெரியுமா? குருட்டாட்டம் உள்ளவர்கள், தரிசனம் இல்லாதவர்கள், தேவனுடைய திட்டத்தை கண்ணோக்கி பார்க்காதவர்கள். இன்னைக்கு இந்த எபூசியருடைய கிரியைகள் என்ன? தன் கண்ணை தனக்கு என்ன செய்யல தெரியல, தன் கண்ணில் முழுவதும் பாவத்தை வச்சு விட்டு
அந்த தரிசனம் அன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்லி கொடுத்தாருப்பா, நீ கானானுக்குள்ளே போ, நான் உன்னை அதை சொந்தமாக்கி தருவேன், அதை உனக்கு சுதந்திரமாய் தருவேன் என்ற வாக்கு தத்தத்தை பார்க்க வேண்டிய அந்த பார்வையை இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில குருடாக்கி வைத்திருக்கிறான் இந்த எபூசியருடைய ஆவி. அதனாலதான் கர்த்தர் ஒரு மனுஷனை, புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனை திறந்து பார்த்தார் கண்ணை, அவனுடைய குருடை கர்த்தர் தொடுகிறார். தொட்டா அவனுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? மனுஷர்கள் எல்லாரையும் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படி இருந்துச்சு சொல்லுங்க பாப்போம். அவன் எப்படி இருந்துச்சு? மரத்தை காண்கிறதை போல நான் பார்க்கிறேன். ஏன்னா அவனுக்கு தெளிவில்லை. அப்ப இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் பார்க்கிற கண்கள் இன்னும் பெரிதாகவில்லை, பார்க்கிற கண்கள் இன்னும் தெளிவாகவில்லை. ஒரு காரியத்தை நிதானித்து அறிவதற்கு நம்முடைய கண்கள் இன்னும் சரி வரவில்லை. அதனாலதான் நான் பார்க்கிறதெல்லாம் சரியில்லை, நான் இருக்கிறதெல்லாம் சரியில்லை என்று நாம் தீர்மானித்துக் கொள்ளுகிறோம். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு யோசுவாவினுடைய நாட்களில் இந்த எபூசியர்களை இவர்களுக்கு தலைவலியாக தான் இருந்தார்கள். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்குமானால் அந்த சுபாவத்தில் இந்த கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எந்த மனுஷனிடத்திலேயாவது குறை இல்லை, நான் நீதிமானாக இருக்கிறேன் என்று யாராகிலும் சொல்ல முடியுமா? கர்த்தர் என்னை நீதிமானாய் படுத்தினால் ஒழிய நான் நீதிமானாக இல்லை. அல்லேலூயா. நான் பரிசுத்தவான் என்று எந்த ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது. எல்லா மனிதனும் விழுந்து போன ஒரு மனிதன் தான். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரியை பார்த்து சொன்னார், ஸ்திரீ, எல்லாரும் கல்லெறிய வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். எல்லாரும் கல் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இயேசு அந்த இடத்துல போனார். இயேசு அந்த இடத்துல போய் அழகா சொல்றார், குனிந்து நின்று பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? நீங்க இதுல யாராகிலும் பாவம் செய்யாத ஒரு மனிதன் முதலாவதாக அவளை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப முதலாவதாக ஒரு மனிதன், எந்த ஒரு மனிதனும் கல்லெறியவில்லை, எல்லா மனிதர்களும் அவளை விட்டு போய்விட்டார்கள். ஆனால் இவருடைய கண் மட்டும், மற்ற ஜனங்களுடைய கண்கள் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் பரிசுத்தவான், நான் நீதிமான், நான் நியாய தீர்ப்பு செய்வதற்கு சரியானவன் என்று சொல்லி எல்லா மனிதரும் கல்லெடுத்து நின்று கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல வந்து யாருடைய கண்கள் எல்லாம் இந்த மரத்தை போல தெரிந்ததோ அவருடைய கண்களை நான் நினைக்கிறேன் எல்லாருடைய கண்களையும் கத்த தெளிவுபடுத்தி இருந்திருப்பார். அல்லேலூயா. அவருடைய எண்ணங்களை மாற்றி இருந்திருப்பார். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த எண்ணங்கள் நம்மளை விட்டு விலகணும், அந்த சுபாவங்கள் நம்மளை விட்டு மாறணும். ஒரு பாவத்தை மூட நம்ம பழகணும். எந்த ஒரு மனுஷனுடைய பாவத்தை ஒருவன் மூடுகிறானோ அவனும் நீதிமானாய் கருதப்படுகிறான். அல்லேலூயா. சங்கீதக்காரன் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு எபூசியர்களை குறித்து அவருடைய வாழ்க்கை என்ன? அவர்கள் அநேகரை இடற பண்ணுகிறவர்கள். இரண்டாவது, அவர்கள் இடற பண்ணுகிற, ஃபர்ஸ்ட் தரிசனத்தை பார்க்க முடியாதபடி நம்மளை என்ன சோர்வுக்குள்ளே மாற்றி விடுகிறார்கள். இரண்டாவது, அநேகரை இடற பண்ணி விடுகிறார்கள். அந்த விசுவாசமான வார்த்தை பேசுவதற்கு பதிலாக அவிவிசுவாசமான வார்த்தைகளை பேச வைத்து விடுகிறார்கள். அப்ப என்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார், கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் என்ன, இந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற விடாதபடி, அறிக்கை செய்ய விடாதபடி, அந்த வார்த்தையை நம்ப விடாதபடி, இன்னை கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லியிருப்பார். ஆனா அந்த வார்த்தையை நம்ப விடாதபடி போராடி கொண்டிருக்கிற சில எபூசியருடைய ஆவிகளை கர்த்தர் என்னை நிர்மூலமாக்க போகிறார். எத்தனை ஒரு விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ரிபா ரகதா. இன்றைக்கு அந்த எபூசியருடைய ஆவி வாக்கு தத்தங்களை நம்ப விடாதபடி, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விடாதபடி, நமக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா எபூசியத்தினுடைய வல்லமைகளை இப்பொழுது நாசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. ஓ, சபைக்குள் இருக்கிற பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. ஓ, விசுவாச பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. ஓ, இந்த தேசத்தை விட்டு வெளியேறுவதாக. எப்படி ஆகிலும் ஆண்டவரே குறைகளை கண்டுபிடித்து அல்லேலூயா சோர்வடைய வைத்து
இடற வைத்துக் கொண்டிருக்கிற எல்லா அந்தகாரத்தின் ஆவிகளையும் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது கடினப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு ஏதோ ஒரு மனிதன் நம்மளை பார்த்து சொன்ன சோர்வு வந்துடுது. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில ஒரு அசைவு வந்துடுது. ஒரு விசுவாச வாழ்க்கையில ஒரு சோர்வு வந்துடுது. இன்னைக்கு அநேக எபூசியனுடைய ஆவி அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களை சோர்வடைய வைத்து விடுகிறது. இவங்க போனாங்க, 12 பேர் போனாங்க இல்லையா? அந்த 12 பேரும் போயிட்டு வந்து இவங்க என்ன சொல்றாங்க? எங்களால முடியாது. சோர்வு. ஐயா, நீ வந்தது எதுக்கு தெரியுமா? ஐயா நீ வந்ததை கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதற்கு தானே. எகிப்திலிருந்து வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு அன்னைக்கு கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்தாரே. 230 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து செங்கடலை பிளந்து வந்தவர், பிளந்த அற்புதங்களை பார்க்க செய்த கர்த்தர், அந்த இடத்துல அந்த எரிகோ கோட்டையை தகர்த்த ஒரு தேவம், யோர்தானை 2ஆக பிளத்த தேவம். இப்ப இவங்க சொல்றாங்க எங்களால முடியாது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லி கொடுக்கிற காரியம் என்ன? இன்னைக்கு எபூசியனுடைய ஆவி அநேகரை சோர்வடைய வைத்து விடுகிறது. முடியாது 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 முடியாது. இன்னைக்கு ஒருவேளை நம்ம இந்த இடத்துல ஒருவேளை சோர்ந்து வந்திருக்கலாம். அழைக்கப்பட்டு வந்தவனாம், ஆண்டவருக்காக ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று வந்தவர்களாம், ஏதாவது கர்த்தருக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் அநேக மனிதர்கள் எங்களை பார்த்து பேசி 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 சோர்வடைந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் அன்றைக்கு கொரோனா காலங்களில் நாங்கள் எங்களுக்கு கொடுத்த சில நன்மைகளை என்ன செய்தோம்? சில பிள்ளைகளுக்கு, அதாவது அந்த தேசத்தில் குருவிக்காரங்க அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நாள் மதியம் சாப்பாடு கொடுக்கலாமே என்று நினைத்து, ஏன்னா அவங்க வெளியில் போக முடியாது. அப்போ நாங்கள் யோசித்தோம், யாருக்கு உதவி செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் யோசிக்கும் பொழுது, சரி குருவிக்காரங்க ஏதோ சின்ன பாத்திரங்களை கொண்டு அங்கங்கே கொண்டு விற்பாங்க, அவங்களுக்கு போக முடியாது. அப்போ அவர்களுக்கு ஏன் நாம் ஒரு நேரம் உணவு கொடுக்கலாம் என்று நினைத்து அவர்களுக்கு ஒரு நேரம் உணவு கொடுத்தோம். ஆனால் அதை பார்த்து கொண்டிருந்த அநேகர் எங்களுக்கு வர வேண்டியது, எங்களுக்கு தந்தது, வெளிநாட்டிலிருந்து எங்களுக்காக கொடுத்ததை நீங்கள் எப்படி அவங்களுக்கு கொடுக்கலாம் என்றெல்லாம் சொல்லி அநேக மனிதர்கள் எங்களிடத்தில் தர்க்கம் பண்ணினார்கள். ஆனால் அந்த நேரம் எங்களுக்கு ஒரு சோர்வு வந்துச்சு. என்னடா நமக்கு கொடுத்தது, நமக்கு ஆகாரம் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்ததை நம்ம இன்னொருவருக்கு கொடுத்து, ஏழை பிள்ளைகளுக்கு சரி நமக்கு கொடுத்ததில் அவர்களுக்கு ஒரு பங்கு கொடுத்து, அவர்களும் சரி ஒரு மணி நேரம் நல்லா கொஞ்சம் சாப்பிடட்டுமே என்று சொல்லி ஒரு உற்சாகத்தோடு நம்ம பண்ணோம். ஆனால் இந்த ஜனங்கள் இப்படி அறியாமல் அவங்க என்ன நடக்குதுன்னு தெரியல, என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. ஒரு நாள் கூட பாஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்கறதற்கு மனிதர்களுக்கு நேரம் வரவில்லை. ஆனால் யாருக்கோ உதவி செய்யும் பொழுது அவர்கள் எல்லாரும் சோர்வடைய வைத்தார்கள். அந்த சோர்வு சில நாட்கள் இருந்துச்சு. மீண்டும் அதை ஜெபித்து அதை முன்னேற கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை இப்படிதான் நீங்கள் ஏதோ ஒன்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, நீங்கள் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதபடி இருக்கணும். இன்னைக்கு அநேக நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகிறோம். என்னையா நம்ம அவங்களுக்கு செஞ்ச என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு நன்மை செஞ்ச என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு நம்ம எதுக்குடா நன்மை செய்யணுங்கிற அந்த சூழ்நிலையில நன்மை செய்து தீமை அனுபவி. கர்த்தர் பைபிள் அழகா சொல்லுது, நீ நன்மை செய்து தீமை அனுபவிப்பதை நீ மேன்மையாய் கருது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்து தீமை வருதா, அது சந்தோஷப்படு, அது பரலோகத்தில் நமக்கு மிகுதியாய் கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் அதை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சோர்ந்து இருக்கக்கூடாது, எழும்பணும். ஆத்துமாக்கள் வரல 4 தடவை போகிறோம், 5 தடவை போகிறோம், 6 தடவை போகிறோம்னா நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காகவே சோர்வு வந்துடும். என்னையா இவ்வளோ தூரம் இந்த ஆத்துமாக்களை தேடி 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 போகிறோமே, என்னையா இவ்வளோ சோர்ந்து நம்ம போய் நின்று ஆண்டவரே என்று கூப்பிடும் பொழுது ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இவர்களுக்குள்ள காலேப்புக்குள்ளேயும்
யோசுவாவுக்குள்ளேயும் நான் நினைக்கிறேன் அன்னைக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கு அநேகர் என்ன செஞ்சாங்க, சபைக்குள்ளே முறுமுறுப்பும் சபைக்குள்ளே பிரச்சனைகளை எழும்பும் பொழுது ஒரு 7 பேரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதில் 7 பேர் எப்படிப்பட்டவர்கள்? நற்சாட்சி உள்ளவர்களாயும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்றுக்கொண்டவர்களாயும் இருந்தார்கள். யாரு? அப்போஸ்தலனாகிய ஸ்தேவான், பிலிப்பு, இன்னும் இந்த 7 பேரை குறித்து நம்முடைய வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7 பேர் சேர்ந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? தேசத்தை கலக்க ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியினுடைய நிறைவோட நம்ம எங்கேயும் போனோங்க. எந்த இடத்துல ஊழியம் செய்வோமா, ஆவியாண்ட நிறைவோட போனோம். ஆவியாண்ட நிறைவு இல்லாமல் நம்ம போனோம் அப்படின்னா அங்கே இருக்கிற அநேக பாவங்கள் நம்மளை தொற்றிக்கொள்ளும். அங்கே இருக்கிற ஆவிகள் நம்மளை பின்பற்றி கொள்ளும். இந்த தேசத்தில் எந்த பாவங்கள் அதிகமாக இருக்கிறதோ அந்த ஸ்பிரிட் நம்மளை ஆளுகை கொள்ளும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஸ்பிரிட்லேருந்து நான் விடுதலை ஆக வேண்டுமானால் இன்னைக்கு சபை, இன்னைக்கு அநேக நேரம் நான் ஆவியானுடைய சுபாவம் கனியை கொடுக்க வேண்டியவன், கர்த்தருக்கென்று நன்மைகளை செய்ய வேண்டியவன், கர்த்தருக்காக நல்ல அன்பாய் இருக்க வேண்டியவன், கனி கொடுக்க வேண்டியவன். ஆனா இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை, கனி இல்லை. காரணம் என்ன? நாம் அந்த தேசத்தில் போராடி கொண்டிருக்கிற சில எபூசிகளுடைய சில அந்தகாரத்தின் வல்லமைகளை நம்ம இன்னைக்கு வெற்றி கொள்ளாததுனாலதான் இன்னைக்கு அது நம்ம மேலே மேற்கொண்டு கொண்டு இருக்கிறது. அந்த ஸ்பிரிட் நம்மளை மேற்கொண்டு வருகிறதுனால இன்னைக்கு நாம் துரத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில துரத்தப்படுவதற்கு காரணம் என்ன? புறங்கூறுதல். ஹல்லேலூயா. நீங்கள் வாசிக்கலாமா? நம்ம ஒரு பகுதியை நம்ம வாசிக்கலாமா? 1 பேதுருக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு, இந்த எபூசியனுடைய வாழ்வை குறித்து 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 2, அதில் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். இப்படி இருக்க கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், நீங்கள் கர்த்தரை ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வசனமாக்கிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். போதும். வேதம் சொல்லி கொடுக்கிற காரியம் என்னப்பா? இந்த எபூசியனுடைய குணங்கள் என்ன? துர்க்குணம். இஸ்ரவேல் ஜனங்கள் அதே தான் துர்க்குணத்தை பரப்பினார்கள். அந்த தேசத்துக்குள்ள, கானான் தேசத்துக்குள்ள போய்விட்டு அங்கே யோசுவாவும் காலேப்புக்குள்ள இருந்த விசுவாசம் இல்லாம துர்க்குணமாய் மோசைக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். நம்மளை நடத்துகிறவர்களுக்கு எதிராக எழும்பு வைக்கிறது. இன்னைக்கு அநேக நேரங்கள் துர்க்குணம் என்ன தெரியுமா? நம்மளை நடத்துகிறவர்களுக்கு விரோதமாய், ஜெபிக்கிறவர்களுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் இன்னைக்கு அநேகர் எழும்ப காரணம் என்ன தெரியுமா? இந்த எபூசியனுடைய ஆவியினுடைய கிரியைகள் தான். ஏன்னா அந்த ஆவியில ஜெயிக்க முடியல, அவர்களால் ஜெயிக்க முடியல, அந்த ஆவியை அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. அதனால எங்க பார்த்தாலும் குறை, எங்க பார்த்தாலும் துர்க்குணமான வார்த்தைகள், எங்க பார்த்தாலும் புறங்கூறுதலான வார்த்தைகள். இப்ப அவர் பழையது மாதிரி இல்லை, பழையது மாதிரி செயல்படல, பழையது மாதிரி ஜெபம் இல்லை, பழையது மாதிரி அவர் நம்மள பிரசங்கிக்கிறதல்ல, பழையது மாதிரி வீடு விசிட்டிங் வர்றதில்ல, பழையது மாதிரி நம்மள்ட்ட நேசிக்கிறது இல்லை, பழையது மாதிரி எங்கள்கிட்ட அன்பு இல்லை. இதெல்லாம் சொல்றது என்ன காரியம் தெரியுமா? புறங்கூறுகிற ஒரு அனுபவம் தான் இந்த 10 பேரிடத்திலே இருந்துச்சு. இந்த ஆவி எங்க உள்ள ஆவி? எபூசியனுடைய ஆவி. எங்க உள்ள ஆவி சொல்லுங்க பாப்போம். எபூசியனுடைய ஆவி, புறங்கூறுகிறவன். அந்த ஆவியை நம்ம ஜெயிக்கணும்னா, அதனால தான் காலேப்புக்கு அழகான இன்னொரு நல்ல பேருண்டு. அவன் திராணி உள்ளவன் என்ற அர்த்தம். சொல்லுங்க, அவன் காலேப்பு என்றால் என்ன? திராணி உள்ளவன் என்ற அர்த்தம். அப்போ திராணி உள்ளவன் என்று சொன்னால் அவன் யுத்தம் செய்து வெற்றி பெற அவனால முடியும். நமக்குள்ள அந்த திராணி இருக்கிறதா? திராணி இருந்தா நமக்குள்ள வெற்றி வரும், நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் வரும், நம்முடைய வாழ்க்கையில மகிமை வரும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அழகா அவங்க சொன்னாங்க, அவருடைய கண்கள் பாருங்களேன். அப்போ அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்த அந்த ஒரு மகிமை அவர்களை விட்டு விலகிற்று.
அவங்களுடைய பார்வை பாருங்க. 10 பேர் போனவங்களுடைய பார்வை குருடா இருந்துச்சு. 10 பேர் போனவங்களுடைய பார்வைக்குள்ள அந்த அவங்க மேல இருந்த அந்த மகிமை போனது அவங்களுக்கு தெரியல. ஆவியின் நிறைவு இருந்த மனுஷன், ஆவிக்குள் இருந்த மனுஷன் அந்த அவர்கள் மேல் இருந்த அந்த மகிமை விலகியதை அவன் பார்க்க முடிந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அன்னைக்கு ஸ்தேவானுடைய கண்கள் பரலோகத்திலிருந்து கதவை திறந்ததை, அவன் பரலோகத்தில் வானம் திறந்ததை அவனால் பார்க்க முடிந்தது. அங்கு தேவன் வீற்றிருக்கிறார் என்பதை அவர்களால் பார்க்க முடிந்தது. அங்கு தேவதூதர் நிற்கிறதை ஸ்தேவானால் பார்க்க முடிந்தது. காரணம் என்ன? அவன் ஆவியினுடைய நிறைவு அவனுக்குள்ள இருந்தபடியினால அநேக ரகசியங்களை அவனால் அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு 10 பேரும் தேசத்தினுடைய யுத்த வீரர்கள் தான், தேசத்தில் யுத்த பிரபுக்களை தான் அந்த மோசே அனுப்புகிறார். ஆனால் அவருடைய தரிசனம் இல்லாத கண்கள் அநேகரை குழப்பத்துக்குள்ளே மாட்டியது, அநேகரை வேதனைக்கு நேராய் நடத்தியது. அந்த கண்கள், அவருடைய பார்வையான கண்கள் அவங்களை என்ன செய்ய வச்சுச்சு அப்படின்னா, அநேகரை செயல்படாமல் வைத்தது. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு முடவன் என்று சொன்னால் தேவனுடைய காரியத்தை என்னது, தேவனுடைய காரியத்தை உற்சாகமாய் செய்யாதவர்கள் முடவர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இவர்கள் உற்சாகமாய் போக வேண்டியவர்கள், உற்சாகமாய் நடக்க வேண்டியவர்கள், தேவனை தேடுவதில் உற்சாகம், உதவி செய்கிறதில் உற்சாகம், எல்லாவற்றிலும் உற்சாகமாய் வர வேண்டிய இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? உற்சாகத்தை இழந்து போனார்கள். அதனால தான் இவங்க சொல்றான், இங்க வந்து சொல்லும்போது சொல்றான், எப்பா தாவீதே, இங்க எங்கள்கிட்ட இருக்கிறவங்க யார் தெரியுமா? முடவர்கள் இருக்காங்க. கொஞ்சம் இங்க இருக்கிறவங்க யார் தெரியுமா? குருடர்கள் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து நீ வெற்றி பெற்றுருவியா? இந்த இடத்துல வந்து நீ ஜெயித்திருவியா? இந்த இடத்துல உனக்கு ஆசீர்வாதம் வந்துடுமா? இந்த இடத்துல உனக்கு ஒன்றும் வருதோ வரலையோ, அன்னைக்கு தாவீதுக்கு ஒரு திங்கிங் இருந்துச்சு, தாவீதுக்கு ஒரு காரியம் இருந்துச்சு. என்ன காரியம் இருந்துச்சு தெரியுமா? நான் அதை பிடிப்பேன் என்கிற தரிசனம் இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தரிசனம் இருக்கிறதா? அந்த திட்டம் இருக்கிறதா? கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதை நீங்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தர் அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம், நியாயாதிபதிகள் 19. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தியரும் சீதோனியரும் அமலேக்கியரும் மகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா? அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள். ஆகையால் இனி உங்களை ரட்சியேன். இங்க கூட்டம் கூட்டமாய் கர்த்தர் அநேக நேரம் நியாயாதிபதிகளுடைய காலத்தில் சிறைப்படுத்தி கொடுக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பா, நீ இந்த எபோசியனுடைய கைகளில் நீ இருக்கிற அந்த நாட்களில் நான் உன்னை விடுதலை ஆக்கவில்லையா? இன்னைக்கு ஒருவேளை நீ புறங்குறிக்கிற சுபாவம் இருக்கலாம், ஒருவேளை நீ எப்படிப்பட்ட சுபாவமாக இருந்தாலும், ஒருவேளை பிறரை சோர்வடைய வைக்கிற சுபாவமாக இருந்தாலும், இந்த எபூசியர்களை கர்த்தர் அன்னை கரங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்களை இன்னைக்கு விடுதலை ஆக்கவில்லையா? இன்னைக்கு அநேகரை கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். புறங்கூறுகிறவர்களை கர்த்தர் எபூசியருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த கரத்திலிருந்து கர்த்தர் நம்மளை இன்னைக்கு விடுதலை ஆக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அநேக இடங்களில் வஞ்சனை, வஞ்சகம், மனசுக்குள்ள ஒன்று வெளியில ஒன்று, உள்ள ஒன்றை வச்சுட்டு கசப்பா உள்ள வச்சுட்டு வெளியில ஒன்று பேசுறதுக்கு பேர் தான் என்னது தெரியுமா? வஞ்சகம். வஞ்சகம். நீ அநேகருக்குள்ள பாஸ்டர் பார்த்தா பாஸ்டர் நல்ல பாஸ்டர், பாஸ்டர் விட்டு தூரமாக போனால் பாஸ்டர் நல்ல பாஸ்டர் இல்லை. அப்போ இப்படி நம்ம அநேகரை நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? எந்த ஃபேமிலியும் நம்ம எடுத்துக்க கூடாது. இங்கே பாரு, அந்த ஃபேமிலி பார்க்கும்போது நல்லா பேசுவாங்க, வெளியில் போய்
புறங்கூறுகிறவர்களாய் முதுகுக்கு பரம நின்று பேசுகிறவர்கள் யாருன்னா இந்த எபூசியர்கள். முகத்திற்கு முகம் பேச தெரியாதவர்கள், முகத்திற்கு முகம் பேச தெரியாதவர்கள். இவர்கள்தான் அநேக நேரங்களில் துர்க்குணத்தையும் சகல கபடுகளையும் சகல விதமான புறங்கூறுதல்களையும் ஒழித்து விட்டு இன்னைக்கு கர்த்தர் சொல்ல, இப்படிப்பட்ட ஆவியில் நீங்கள் ஸ்பிரிட்டுக்குள்ளே இருந்துக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இதனால உனக்கு வர வேண்டிய அநேக ஆசீர்வாதங்கள் இழந்து போய் நிற்கலாம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்தை சுதந்தரித்தார்கள். ஆனால் அந்த 10 பேரும் தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளவில்லை. ஆனால் கானான் தேசத்திற்குள் பிரவேசித்து வந்தவர்கள் தான், தேவன் நமக்கு வாக்கு பண்ணின தேசத்துக்குள்ளே போயிட்டு வந்தவர்கள் தான், அந்த தேசத்திற்குள்ளே மகிமையை பார்த்தவர்கள் தான், அந்த தேசத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்த்தவர்கள் தான், கர்த்தர் வாக்கு சொன்னதை தருவேன் என்று சொன்ன அதே தேசத்துக்கு போய்விட்டு சுதந்தரிக்காமல் போன அந்த 10 பேர் போல இன்னைக்கு அநேகர் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட தோட்டமாகிய சபைக்குள்ள அநேகரை கர்த்தர் கொண்டு வரலாம். கொண்டு வந்து இன்னைக்கு புறங்கூறுதல் என்று சொல்லுகிற எபூசியருடைய ஆவி, அந்த குருட்டாட்டமான ஆவி, என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியாதபடி அவர்களை கண்களை குருட்டாட்டப்படுத்துகிற ஆவியை ஜெயிப்பதற்கு சபைக்கு கர்த்தர் உதவி தருவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் அன்னைக்கு பார்த்து கூப்பிடும் பொழுது எபூசியருடைய கரங்களிலிருந்து விடுதலை ஆக்கினார். ஆனால் 1-2 சாமுவேல் 5-6-7 வாசிக்கும் பொழுது அங்கு தாவீது அதை வெற்றி கொண்டு தன் தாவீதின் நகரமாக இதுவரையில எபூசியருடைய கூட்டமாக இருந்த அந்த கூட்டத்தை உடைத்து அந்த சீயோன் என்று சொல்லுகிற அவருடைய தேவனுடைய நாமம் மகிமைக்காக வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 2 சாமுவேல் அந்த 5ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாமே. ஆனாலும் தாவீதே, நீ என்ன வேணாலும் சொல்லு, நீ என்ன ஒருவேளை இங்க இருக்கிற ஆட்களை பார்க்க வச்சு என்ன பயம் காட்டுறவங்களை போல இருக்கிறவங்களா இருக்கலாம். எனக்கு இருக்கிற தரிசனத்தை நீ மறக்கடிக்க வைக்கலாம், என் தரிசனத்தை மங்க வைக்கலாம், ஒருவேளை என்னை நடக்க முடியாதபடி சோர்வடைய வைக்கலாம். தாவீதே, நீ இந்த தேசத்தை உன்னால பிடிக்க முடியாது. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் யாரு? குருடர்கள். இங்க இருக்கிறவர்கள் யாரு? சப்பானிகள். இவர்களை தாண்டி தான் நீ வரணும். அவ புறங்கூறுகிற ஒரு கூட்டத்தை நீ தாண்ட கர்த்தர் சபைக்கு இன்னைக்கு ஒரு கிருபை தருவாராக. அல்லேலூயா. இந்த கூட்டத்தை நீ தாண்டணும். இந்த கூட்டத்தை நீ தாண்டும் பொழுது தேவன் சொல்லுகிறார், அது தாவீதின் நகரம் எனப்படும். இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள இது இன்னாருடைய வீடு என்று சொல்லுகிற அளவிற்கு கனம் பொருந்திய ஒரு வீடாய் மாறுவதற்கு, ஐயா அந்த சிஸ்டருடைய வீடுப்பா, அந்த வீட்டுக்கு போனா தண்ணி கிடைக்கும், அந்த வீட்டுக்கு போனா ஜெபித்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம், அந்த வீட்டில் போனா அவங்க ஜெபிக்கும் பொழுது எனக்கு சமாதானம் வரும் என்று சொல்லி நம்முடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இதுவரையிலும் அநேகருடைய கண்களுக்கு ஒருவேளை எபூசியனுடைய ஆவியாக இருந்த நம்முடைய வாழ்க்கைய அந்த எபூசியனுடைய அந்த ஆவியை என்ன விட்டு துரத்துவீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டும் அந்த சகோதரன் நல்ல சகோதரன் என்று சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியில் செய்ய போறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஒருவேளை நானும் இந்த சுபாவத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், எபூசியனுடைய கிரியைகளில் நானும் மாட்டி இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை தேசத்தில் புறங்கூறுகிற ஜனங்கள் இன்னைக்கு பெருகி கொண்டு வருகிறார்கள், அவதூறு பேசி கொண்டிருக்கிற ஜனங்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள், சபைகளை குறித்து அவதூறு பேசுகிற ஜனங்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள், யூடியூப்ல அநேகரை கிரிட்டிசிசன் பண்ணி அந்த செய்தி போடுவதற்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் எழும்பி இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கிறிஸ்தவர்கள் தான், அவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தானாக தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்களே, இவர்களுக்குள்ள எபூசியனுடைய ஆவி சிறைப்பட்டு கொண்டிருக்கிறது. மற்ற ஜனங்களையும் வாழ விட மாட்டார்கள், நானும் வாழ மாட்டேன். மற்ற ஜனங்களை கர்த்தருக்குள்ள நடத்த விடக்கூடாது, நானும் நடக்க மாட்டேன். நீயும் ஜெபிக்காத, நானும் ஜெபிக்காத என்று சொல்லுகிற சில எபூசியனுடைய ஆவியை கர்த்தர் இன்னைக்கு சபைகளுக்குள்ள இருந்து துரத்துவார்
துரத்துவாராக, ஊழியத்திலிருந்து துரத்துவாராக, கிராமத்திலிருந்து இப்படிப்பட்ட ஆவிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிற ஆண்டவரே, இன்னைக்கு எந்தெந்த பிள்ளைகளுக்குள்ள இப்படிப்பட்ட ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ, மறைமுகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ, அந்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தை கட்டேந்த புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. வெற்றி வருவதாக இயேசுவின் நாமத்தினால, வெற்றி வருவதாக இயேசுவின் நாமத்தினால. புறங்கூறுகிற ஆவிகளை தேசத்தை விட்டு மாற்றுவீராக ஆண்டவரே, சபையை விட்டு மாறுவதாக. எத்தனை பிள்ளைங்க சொல்லுங்க, அன்னைக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு, நியாயாதிபதியுடைய காலத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தாரு. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரே என்று கூப்பிடும் பொழுது கர்த்தர் மனம் இறங்கி அவளை விடுதலையாக்குனதை போல இன்னைக்கு சபை, இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இடத்துல அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்குது, அப்படிப்பட்ட குணம் என்றது இருக்குது. ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும், என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே, எனக்கு என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்கப்பா, என்னை விடுதலையாக்கு, என்னை விடுதலையாக்கு, என்னை விடுதலையாக்குங்கப்பா. ஹல்லேலூயா, எல்லாரும் ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்டவர்களாக எல்லாம் ஜெபிங்க. ஹல்லேலூயா. ரிபாதா ரிபாலா பாதுடா ரகதே ஆண்டோட